முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஒரு வார்த்தை, ஆறுதலான வார்த்தை இன்றைக்கு வைத்து நம்முடைய போதகர் அவர்கள் காத்திருக்கிறார்கள். மதிப்புக்குரிய மாண்புமிகு ஐயா அவர்களுடைய கரங்களில் இதை ஒப்படைக்கிறேன். அவர்கள் தேவ செய்தியை கொடுப்பார்கள். 9:30 மணிக்கு இந்த ஆலயம் நிறைவு பெறும். யாவரும் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். அமர்ந்து முழுமையாக இந்த உணவை சாப்பிட்டு விட்டு செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் கர்த்தர் படைத்த நாள், இதிலே மகிழ்ந்து களி கூறுவோம். 9 மணிக்கு நான் மைக்க பாசி எங்கரன் கிட்ட கொடுத்துட்றேன். இன்னும் ஒருவேளை ஊழியர்கள் ஐயாவை குறித்த செய்திகளை, சாட்சிகளை பதிவு செய்ய விரும்பினால் செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்து நான் விடை பெற விரும்புகிறேன். ஐயா ஜெட்சன் ஐயா அவர்களோடு பல கூட்டங்களில் இதே இடத்தில் வந்து 2 முறை அவருடைய கன்வென்ஷனில் பேசியிருக்கிறேன். எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. இன்னொரு சபை எங்கேயோ திறந்தார் என்று எங்கரன் ஐயா அவர்களும் வந்திருந்தார்கள். அந்த சபை பிரதிஷ்டையில் அவரோடு கலந்து கொண்டேன். பல முறை அவரோடு பல கூட்டங்களில், பல்வேறு இடங்களில், பல நிலைகளில் கலந்து கொண்டு அவருடைய அன்பையும் அவர் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்தின் ஆழங்களையும் நன்றாக புரிந்து கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதரை நம்ம இவ்வளோ சீக்கிரம் இழந்திருக்கக்கூடாது. ஆனால் ராஜரீகம் செய்கிற கர்த்தர் எதையுமே தற்செயலாகவோ தவறாகவோ செய்வதில்லை. கர்த்தர் எதை செய்தாலும் அதில் உன்னத நோக்கங்கள் உண்டு. சில ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 31 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அமெரிக்காவில் படிச்சுட்டு சொரக்காப்பாளையத்துக்கு ஊழியத்துக்கு வந்தேன். என் தகப்பனார் இருந்தார், திடீரென்று மறைந்து விட்டார். அந்த மறைவுக்கு பின்னாடி நான் எழுந்து முதல் பிரசங்கம் பண்ணுறேன். பாஸ்டர் எங்கரன் விட இளமையாக இருப்பேன், சின்ன பையனாக இருப்பேன். நான் எழுந்து பிரசங்கம் பண்ணும்போது 15 ஆத்துமாக்கள் இருந்தார்கள் சபையில். நான் பிரசங்கம் பண்ண என் பிரசங்கத்தை கேட்டு நான் எதிர்பார்த்தேன் அடுத்த வாரம் 30 பேர் வருவாங்கன்னு. ஆனால் நடந்தது மிச்சம் 7 பேர் காணாமல் போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அகோர நிலையிலிருந்து தான் ஒரு சபையை ஆவடியில் கட்டி எழுப்பி கிட்டத்தட்ட பல ஆயிரம் மக்களுக்கு ஞானசானம் கொடுத்தோம். பாஸ்டர் எங்கரன் அவர்களை அமர்ந்திருந்து நான் கவனித்து பார்க்கும்போது, உள்ளே வரும்போதே அங்கே நிற்கிற வாலண்டியர்ஸ், அஷர்ஸ், அவங்க நின்ற தோரணை, வரவேற்ற விதம், இங்கே நடைபெறுகிற எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவருடைய ஊழியம் ஒன்றும் லேசாலாம் இருக்காது. பலத்ததாக இருக்கும். அவர் எனக்கு பாட்டு தெரியாது, எழுத தெரியாது என்று சொன்னார். அவர் பாட்டை கேட்ட பின்பு நான் ரொம்ப பொறாமைப்பட்டேன். பாட்டின் வரிகளும் சரி, குரலும் சரி, அவர் பாடின விதமும் சரி என்னை கவர்ந்தது. நானும் 31 வருஷமாக ஊழியம் பண்ணுறேன், ஒரு பாட்டு கூட தேரலை. திருடி தான் பாடுகிறேன். அந்த பாட்டில் இருந்த ஆறுதல் என் உள்ளத்தை கூட தொட ஆரம்பித்தது. நீங்கள் நிறைய பாடல்களை எழுதணும், தகப்பனார் முடிக்காததெல்லாம் நீங்கள் முடிப்பீங்க. அந்த ஆச்சரியத்தோடு கர்த்தர் அவர்களை நடத்துவார். இன்னும் சொல்ல போனால், இத்தனை ஊழியர்களை இங்கே அவர் நின்று அரவணைத்து அவர் நடத்துகின்ற அந்த தோரணையும் விதங்களும், அவருடைய அன்பையும், அவர் செயல்படுகிற விதங்களையும் பார்க்கும்போது, ஒரு சபைக்கு போதகராக மட்டுமல்ல, நான் நம்புகிறேன் கொஞ்சம் தூரத்தில் தமிழக திருச்சபைக்கு ஒரு அப்போஸ்தலரை கர்த்தர் எழுப்புகிறார் என்பதையும் நான் என் இதயத்தில் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்தேன். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அம்மா அவர்களுக்காகவும், குடும்பத்திற்காகவும், திருச்சபை பிள்ளைகளுக்காகவும் நன்றி சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரன், ஒரு சிறந்த மனிதர், ஒரு தலை சிறந்த ஊழியக்காரர், ஒரு தலைவர் மறையும் போது அது ஒரு ஆலமரம் சாய்வது போல், ஒரு மரத்தின் சாய்வு சில அதிர்வுகளை ஏற்படுத்துவது சகஜம்தான். ஆனால் இங்கே ஒரு மரம் சாய்ந்த பின்பும் அதிர்வுகள் இல்லாமல் ஒரு ஊழியம் இன்னும் நிற்கிறதென்றால் அதற்கு காரணம் இன்னொரு தலைமுறையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த தலைமுறை ஓங்கி படரும், இது வெற்றியை காணும். நான் நம்புகிறேன் கடவுள் எனக்கு ஆயுசை தருவார். இந்த ஊழியத்தினுடைய பிரம்மாண்டமான வளர்ச்சி ஐயா ஸ்தாபித்ததை விட, ஐயா செய்ததை விட பல மடங்கு பீட்டர் எங்கரன்
ஐசக் எங்கரன் அவர்கள் எழுந்து சாதிப்பார்கள். அவருடைய தோற்றம், அந்த தாடி, அவருடைய நடை, அவருடைய உயரம் எல்லாமே எனக்கு பிடித்திருக்கிறது. உங்களுக்கும் பிடித்திருக்கிறது, அந்த புன்னகையில் தெரிகிறது. இவ்வளோ நேரம் கண் கலங்கி இருந்தவர்கள் உங்கள் ஊழியக்காரரை குறித்து சொல்ல ஆரம்பித்த போது அந்த கண்ணீர் மறைந்து முகத்தில் ஒரு புன்னகை வருது பாருங்க. அது அவரை உங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தின் சிறப்பு. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஐயா அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாகவே முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, நீங்கள் ஜெயிப்பீர்கள். 9:30 மணி வரைக்கும் பேசலாம் என்று சொன்னாரா, அல்லது 9:30க்கு சாப்பிட்டு போவீர்கள் என்று சொன்னாரா என்று எனக்கு தெரியவில்லை. எப்படியும் நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கருப்பின அல்ல வெள்ளையர்கள் இரண்டும் இணைந்திருக்கின்ற ஒரு திருச்சபையில் 31 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனா பிரசங்கம் பண்ண போகும்போது 30 நிமிடம் பேசுங்கள் என்று சொன்னார். என் கையில் கை கடிகாரம் இல்லை. பேசத் தொடங்கினேன். 51ஆம் சங்கீதத்தை பேசி கொண்டிருந்தேன். தெரியாமல் 57 நிமிஷம் பேசிட்டேன். முடித்து வெளியே போகும்போது அந்த சபையில் இருந்த ஒரு உயரமான ஒரு கருப்பு மனிதர் என்கிட்ட ஒரு கிஃப்ட் பேக்கெட் கொடுத்தார். என்னங்கன்னு கேட்டார். ஓப்பன் அண்ட் சி, திறந்து பார் என்று சொன்னார். திறந்து பார்த்தேன், ஒரு வாட்ச் இருந்தது. நான் கேட்டேன், ஏன் வாட்ச் தரேன்னு. அடுத்த முறை எங்கேயாவது பேசினா நேரத்தை பார்த்து பேசு அப்படின்னு. அதனால் நேரத்தை எப்பொழுதுமே மிகவும் கருத்தில் கொண்டவனாய் நிற்கிறேன். இவ்வளவு சிறந்த ஒரு திருச்சபையை வளர்த்து உருவாக்கி நிறுத்தி அதை ஸ்திரப்படுத்தி இன்னொரு தலைமுறை கையில் கொடுத்து போகிற ஊழியம்தான் சிறந்த ஊழியம். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே அமர்ந்திருக்கின்ற போதகர்கள் அத்தனை பேரையும் கர்த்தருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நித்திய வீட்டின் இளைப்பாறுதலுக்கு சென்றிருக்கிற ஐயாவுக்காக நன்றி. தாவீதும் சொன்னார், இயேசுவும் சொன்ன வார்த்தையின் ஆழத்தில் சொல்லுகிறேன், இனி ஐயா நம்மிடத்தில் வரமாட்டார், நம்ம தான் அங்கே செல்ல வேண்டும். ஆனால் செல்வதற்கு யாரும் அவசரப்படாதிருங்கள். மோசே சொன்னார், ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். ஆனால் அதை எழுதினவர் மோசே என்று பைபிள் ஸ்காலர்ஸ் நம்புகிறாங்க. 90 எழுதினது சங்கீதத்தை. அவர் நமக்கெல்லாம் 80ன்னு எழுதி வச்சுட்டு அவர் 120 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். அதுவும் எப்படி வாழ்ந்திருக்கிறாராம், கண்கள் மங்காமலும் பலன் குன்றாமலும் வாழ்ந்திருக்கிறார். எனக்கு அது நியாயமாக தெரியவில்லை. எங்களுக்கு ஒரு அறிக்கையை சொல்லிவிட்டு உமக்கு ஒரு வாழ்க்கை என்பது அது சாத்தியமல்ல. ஆகையால் அடுத்த சங்கீதம் யார் எழுதினார் என்று சற்று அலசி பார்த்தால் நான் நினைக்கிறேன் 90ஆம் சங்கீதத்தை எழுதியவர் தான் 91ஐயும் எழுதியிருக்க வேண்டும். 90இல் சற்று கோபத்தில் நியாயப்பிரமாணத்தின் அகோரத்தின் கீழ் எழுதிவிட்டார். 91இல் உன்னதமானவரின் சிறகின் மறைவில் வந்த பின்பு அவர் கடைசி 16ஆம் வசனத்தை இப்படி முடித்தார், நீடித்த நாட்களால் உங்களை நான் திருப்தியாக்குவேன். I will satisfy you with a long life என்று தான் சொன்னார். இங்க இருக்கிற தேவ ஊழியர்கள் அத்தனை பேரையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தோடு நீடித்த ஆயுசை தருவாராக. நீங்க வாழ்ந்திருக்கணும். ஊழியங்கள் வித்தியாசங்களையும் அக்கரமான ஒரு உலகத்தின் நடுவில் நம்மை நிறுத்த வைத்திருக்கின்ற நேரம், கடினங்களும் துன்பங்களும் திருச்சபை சகிக்கின்ற காலங்கள், கிறிஸ்தவனே கிறிஸ்தவனை வெறுக்கின்ற ஒரு காலம். இப்படிப்பட்ட காலத்தில் சத்திய வசனத்துக்காய் நிற்கிற ஒரு கூட்டம் ஊழியர்கள் தமிழ் மண்ணில் ஓங்கி நின்றிட வேண்டும், அசையாமல் நின்றிட வேண்டும். எத்தனை இடர்கள் வந்தாலும் வீர நெஞ்சோடு அதை தாங்கி செல்லுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஜட்சன் ஐயா அவருடைய ஊழியத்தையும் அவர் கடந்து வந்த பாதையின் துன்பங்களிலும் அவர் நின்று சாதித்தது போல நாமும் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறிய செய்தியை உங்கள் முன்னே வைத்து 4 வார்த்தைகள் சொல்லி நான் விடைபெறுகிறேன். இந்த ஊழியத்திற்காக ஜெபிப்பேன். இந்த ஊழியத்தின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து ஜெபிப்பேன். கர்த்தர் உங்களை முகப்பெயரில் மட்டுமல்ல தமிழகம் எங்கிலும் கிளைகளோடு சபைகளோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த சேவை கனமான ஒரு சேவை. ஆமேன். இவ்வளோ ஊழியர்கள் இருக்கும்போது அவர்கள் பக்கமாய் திரும்பி பேசுவது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இதை யாருமே லேசாக எடுத்து விடக்கூடாது. திஸ் இஸ் அ ஹை காலிங். இது உன்னதமான அழைப்பு. இது கர்த்தர் தான் நமக்கு தந்தார். இந்த அழைப்பின் கீழ் நின்று கொண்டு நீதிமான்களின் பாதைகளை கர்த்தர் வர வர வெளிச்சமாக அந்த நாள் பரியந்தம் மாற்றுவார் என்று நீதிமொழிகள் 4:18 வாசிப்பது போல, the path of the righteous is like a shining light that shineth more and more until the perfect day.
இந்த கனமான சேவைக்கு நம்மையும் என்னையும் உங்களையும் அழைத்தது கர்த்தருடைய கிருபை. திறமை இருந்ததனால் மட்டுமல்ல இந்த ஊழியத்தில் நாம் இருக்கிறோம். அறிவாற்றல் இருந்ததனால் மட்டுமல்ல இந்த ஊழியத்தில் இருக்கிறோம். இது கர்த்தருடைய அழைப்பு. இது மெரிட்ல வரல, இது அழைப்புல வந்தது. ஜியாகிரபியில 36 மார்க்கை நான் தாண்டினதே கிடையாது. எல்லா டீச்சருக்கும் எனக்கும் ஒத்து போகும், ஜியாகிரபி டீச்சருக்கு ஒத்து போகாது. காலையில் வந்தோடனே முதல் குச்சி எடுத்து என்ன தான் அடிப்பா. நான் நிறைய முறை ஜெபம் பண்ணியிருக்கேன், அவர் பஸ்ஸில் வரும்போது இன்னைக்கு விழுந்து கால் உடைஞ்சிடணும். இன்றைக்கும் அவர்கள் நலமா இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜெபங்களை கர்த்தர் கேட்பதில்லை. ஆனால் படிப்பில் சிறந்ததனால் அல்ல இன்னைக்கு நம்ம எல்லாம் ஊழியத்தில் இருக்கிறோம். இது கர்த்தர் தந்த அழைப்பு. இதை யாருமே சாதாரணமாய் நினைக்காமல் அதனுடைய பங்குகளை உணர்ந்து கொண்டு தோள் கொடுத்து கர்த்தருடைய வருகை மட்டும் தமிழகம் காண வேண்டிய ஊழியத்தின் பங்குகளை நாம் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு வேற சாய்ஸ் இல்லாததுனால நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. இன்னொரு வாய்ப்பும் இன்னொரு மனிதனும் அவருக்கு இல்லாததனால அல்ல என்னையும் உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டது. அவர் தெரிந்து கொண்டது அவருடைய அன்பு. ஆமென். சவுல் ஒரு நாள் நினைக்கிறார், இது என்னங்க பெரிய இது என்று அவர் தன்னை சற்று வித்தியாசமாய் செல்ல தொடங்கிய போது கர்த்தர் சொன்னார், சவுலை எனக்கு இன்னொரு விருப்பம் உண்டு. ஆமென். ஈசாயினுடைய அடிமரத்தில் 8வது ஒரு மகனை நான் பார்த்திருக்கிறேன். அவன் ஆடுகளுக்கு பின்னே இருந்தாலும் இளையவனா இருந்தாலும் நான் அவனை உனக்கு மேல ராஜாவாய் வைப்பேன். கர்த்தர் தெரிந்து கொள்ளுதலில் சிறந்தவராயிருக்கிறார். இந்த ஊழியத்தில் நாம் இருப்பது கர்த்தருடைய கிருபை. இதை யாரும் சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது. அதை பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1:26-27 இப்படி சொன்னார், யூ see your calling brethren, சகோதரரே உங்க அழைப்பை பாருங்கள். நம் not many wise, not men after flesh, not many mighty, not many noble are called, but God had chosen the foolish things of the world to confound the wise, and God has chosen the weak things of the world to confound the things that are mighty. சாதாரண நம்மை கொண்டு பலவான்களை வெட்கப்படுத்தவும் ஞானவான்களை பைத்தியமாக்கவும் கர்த்தர் தந்த சிறந்த ஊழியம் இது. இதை நாங்கள் யாருமே லேசா எடுத்துக்கவே கூடாது. ஆமென். நம்ம செல்ல வேண்டிய தூரங்கள் வெற்றியோடு சென்று அதன் பரிபூர்ணத்திலும் நிறைவிலும் நிற்க வேண்டிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லா காலங்களிலும் ஜெட்சன் ஐயாவை நான் கவனித்து பார்த்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் பின்னாடி திரும்பி பார்த்து, அவர்களால் 40-50 வருஷம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு பாட்டு வரும்னா அது அதிகமாக வயலட் ஆரோன் அம்மையாருடைய பாட்டாக இருக்கும். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், இப்படி பலவேறு பாடல்கள். ஐயா அவர்களும் அந்த ஊழியத்தின் பங்குகளை செய்தார். காலங்கள் மாறினாலும் ஜெட்சன் ஐயாவை பார்த்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், அவர் இரலவெண்டாக இருந்தார், பொருத்தம் இன்மை உள்ளவராக இருந்தார். ஆமென். காலங்கள் மாறுது, ஊழியங்கள் மாறுது, ஊழியத்தினுடைய விதங்கள் மாறிய போதும் அவரை யாராலும் ஒதுக்கிவிட முடியாது என்ற நிலையில் ஊழியம் செய்தார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். he was relevant. ஆமேன். இன்னைக்கு உங்களை ஊழியர்களை குறிப்பாக உற்சாகப்படுத்துகிறேன். எல்லா காலங்களிலும் நீங்கள் பொருத்தம் உள்ளவர்களாய் இருந்திட வேண்டும். தலைமுறை மாறட்டும், எல்லாம் மாறட்டும், எல்லாம் மாறும் பொழுதும் அது நடுவில் நம்முடைய ஊழியங்களை நிறைவேற்றுகிற திறனை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? என்னுடைய கொஞ்சம் அனுபவத்தில் அலை போல் பொங்கி வந்த ஊழியர்கள், அலை போல் பொங்கி வந்த பல ஊழியர்கள் மண்ணில் எழுதிவிட்டு காலால் மாய்த்து விட்டால் மண்ணில் மாய்வது போல ஊழியர்கள் உயர்ந்தும் மறைந்தும் போவதை கண்டிருக்கிறோம். ஜெட்சன் ஐயா உயர்ந்தார், நின்றார், முடித்தார். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நீங்களும் வளரணும், உயரணும், கடைசி வரைக்கும் நிற்கணும், முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அசையாதவர்களாய் இருந்திட வேண்டும். ஆமென். அவ்வப்போது இடர்களும் துன்பங்களும் நிந்தனைகளும் ஊழியத்தில் வருவது சகஜம், அது நம்ம எல்லாருக்கும் உண்டு. ஆனால் நம்மை கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு அழைத்ததே ஜெயிப்பதற்காக தான். ஆமென். ஜெயிப்பதற்காக தான் அழைத்தார், ஊழியம் செய்வதற்காக மட்டுமல்ல. அவர் என்ன அசைன்மெண்ட் நம்ம கையில கொடுத்தாரோ அந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதான் கர்த்தர் நம்மை அழைத்தார். ஆமென். 33 வயதில், ஒரு இளைய வயதில் ஒரு மரத்தில் தொங்கவிட்டு ஊரும் உலகமும் யூதனும் ரோமா சாம்ராஜ்யமும் இப்படி சொல்லியது முடிந்திட்டு, இதுதான் முடிவென்று சொல்லி தீர்த்து கட்டி எழுதினார்கள் உலகம் எல்லாம். பரலோகம் சொல்லிட்டு இதல்ல முடிவு, 3ஆம் நாள் கர்த்தர் உயிர்த்தெழுந்து பரமேறி பிதாவின் வலது பார்சத்தில் அமர வைத்தது போல
உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். விசுவாசிகளாயிருங்கள், ஊழியர்களாயிருங்கள். மனிதர்கள் சொல்லும் முடிவல்ல உங்க முடிவு. என் ஆண்டவர் உங்களை முடிக்காம எவரும் உங்களை முடிக்க இயலாது. அந்த வெற்றியில் நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். ஜெயிப்பீர்களா? செய்வீர்களா? பாஸ்டர் என்கிறன் கூட நின்று நீங்கள் அந்த தூரம் சென்றிட வேண்டும். எங்கள் ஜெட்சனையாவை கர்த்தர் தாயின் கருவில் பொருத்தும் போது அல்ல, ஆமென், தமஸ்குவின் பாதையில் கூட அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பாக கர்த்தர் நிர்ணயித்த ஊழிய பங்குகளை அவர் கையில் கொடுத்தார். அது இன்றைக்கு கர்த்தர் பாஸ்டர் எங்கரன் கையிலும் உங்க கையிலும் கொடுத்திருக்கிறார். இனி உங்க வேலை அந்த பேட்டனை வாங்கி அதை அடுத்த அளவு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நான் நம்புகிறேன் மூன்றாவது ஒரு தலைமுறையும் இந்த சபையில் எழுந்து வருகின்றன. ஆச்சரியமான ஊழியத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். எனக்கு கடவுள் ஒரு மகனையும் மகளையும் கொடுத்தார். என் மகன் டொராண்டோல வேலை செய்து கொண்டிருக்கிறான். போன வாரம் கூட அவனை கூப்பிட்டு கேட்டேன், எப்படா நீ ஊழியத்துக்கு வர்றேன்? ஏன்னா நமக்கு ஊழியத்துக்கு இன்னொரு பின்னணி வேணும் பாருங்க. சபையிலும் ஊழியர்களை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். அவன் என்ன தெரியுமா சொன்னான், நீ தானே அடிக்கடி 120 இருப்பேன்னு சொல்றேன், என்ன அவசரம், மெல்லமா வரேன் அப்படின்னா. ஆமென். அவன் அதை சொல்லி கொண்டிருக்கும் போது என் மகள் கனடாலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னார், டேடி எனக்கு இன்னும் ஒரு குழந்தை கர்த்தர் கொடுத்தார், 2 பேரன்களை கொடுத்திருக்கிறார். நான் பைபிளை சமீபத்தில் தியானிக்கும் போது இன்னொரு சத்தியத்தை வேற புரிஞ்சுக்கிறேன், பிள்ளைகளை விட கர்த்தர் பேரன்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். சிலராவது ஆமீன் சொல்வீங்கன்னு பார்த்தேன். ஆகையால் இந்த தலைமுறையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த பக்கமாய் திரும்பி பாஸ்டர் எங்கரன் அவர்களை பார்த்து இன்னைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் பார்த்து விட்டு சொல்றேன், நீங்க இந்த தலைமுறையில் ஒரு கைவிரலை பதிப்பீர்கள். You will mark a difference in this generation. ஒரு ஆலயம் மட்டுமல்ல, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஏதோ ஒன்றை சாதித்தோம் என்று மட்டுமல்ல, என்னுடைய ஆசை பீட்டர் என்கிற இந்த தலைமுறையில் he will put a fingerprint on this generation. வளர்ந்து வருகிற ஒரு தலைமுறைக்கு ஒரு ஆற்றல் மிக்க அந்த வாலண்டியர் குரூப்பை பார்த்தேன். அது லைனா நிக்குதுங்க. அதுல 6 வயசு பையன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் லாட் சொன்னான். ஆமென். எங்கேயுமே சர்ச்சில் அஷருங்களை 6 வயசுல பார்த்ததே இல்லைங்க. 6 வயதுல வந்து முன்னாடி பாஸ்டர் கோஷி வாங்கன்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். பார்த்தேன், இது வேற ரேஞ்சில் போகுது இந்த சபை. இது தலைமுறைகளின் மகத்துவங்களை காட்டுகிறது. கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து தேசத்தில் ராத்திரி 1 மணிக்கு குதிரையில் ஒரு மனிதன் சுத்துகிறான். எங்கேயாவது இப்போ சாராயம் மாதிரி குடிபானம் கிடைப்பதற்காக சுட்டுகிறான். அந்த கிராமத்தில் அல்லது அந்த டவுனில் எங்கேயுமே குடிக்கிற ஒரு பாட்டில் கூட அவனால் வாங்க முடியவில்லை. ராத்திரியில் குதிரை போகும்போது ஒரு மனிதன் எதிரில் வந்தார். அவரை நிறுத்தி கேட்டார், சார், I've been rounding this town for 1 hour. 1 மணி நேரம் சுட்டிட்டு இருக்கேன், எங்கேயுமே ஒரு பாட்டில் கிடைக்கலையே குடிப்பதற்கு. என்னன்னு கேட்டார். ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டார். அவர் சொன்னாரு, 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழியாக ஒரு மனுஷன் வந்தான், ஒரு பிரசங்கம் பண்ணினான். அந்த பிரசங்கத்தின் தாக்கம் இன்று வரைக்கும் எவனும் இந்த கிராமத்தில் குடிப்பதில்லை என்றார். என்னுடைய ஆசங்க இந்த தலைமுறையில் அப்படிப்பட்ட ஜான் வெஸ்லிக்களை கர்த்தர் நம்முடைய திருச்சபைகள் எழுப்புவாராக. குடிகள் நீங்கட்டும், கஞ்சாக்கள் நீங்கட்டும், போதைகள் நீங்கட்டும். இந்த தலைமுறையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஊழியர்கள் எழும்புவார்களாக. நல்லவர் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. 4 வார்த்தைகளோடு என் செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். வெரி ஷார்ட். 1, ஒரு ஊழியம் எழுந்து பிரகாசித்து அது ஒரு தூரம் நின்று இந்த தலைமுறையில் நம்ம ஒரு கைவிரலை பதிக்க வேண்டுமானால் அந்த ஊழியர்களுக்கும் சபைக்கும் தேவை விஷன். நம்பர் 1. I finish in 5 minutes. விஷன். கடவுள் உங்களுக்கு நல்ல தரிசனத்தை தரணும். எங்கே தரிசனம் உண்டோ அங்கே வெற்றி உண்டு. ஊழியர்கள் குறிப்பாக கவனிக்கணும். உங்க தரிசனம் ஓடிட்டே இருந்தா உங்க வளர்ச்சியும் ஓடிட்டே இருக்கும். என்னைக்கு உங்க தரிசனம் செதறதோ அன்னைக்கு தேக்க நிலைக்கு நீங்களே பிறப்பு கொடுத்து விடுகிறீர்கள். ஆமென். The day your vision stops running, you are giving birth to stagnation. அதுக்கப்புறம் அந்த ஊழியம் தேக்க நிலை அடைஞ்சு விடும். இன்னைக்கு சொல்றாங்க, இடர்கள் வரும், துன்பங்கள் வரும், சில மாற்றங்களும் சில திருப்பங்களும் ஏற்படுத்தலாம். ஆனால் எதை ஓரம் வச்சாலும் உங்க கனவை ஓரம் வைக்காதீங்க. உங்க தரிசனத்தை முன்னாடி வைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இருங்கள். நேற்றைக்கு கண்ட கனவுதான் இன்றைக்கு இந்த ஊழியம். ஆமென். 50 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ட கனவுதான் இன்றைக்கு பேரின்ப ஆலயம். ஆமென். 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா கண்ட தரிசனம் தான் இன்றைக்கு இத்தனை ஊழியர்களும் சபையாரும் கூடியிருக்கிறீர்கள். நான் இப்படி சொல்ல போறேன், நீங்க ஆமேன் சொல்லணும். இன்றைக்கு பீட்டர் ஐசக் என்கிற ஐயா காண போகிற கனவுதான் அடுத்த 50 வருஷம் நிலைக்க போகிறது. யார் கனவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பிரகாசிப்பார்கள். என்னைக்கு ஒரு ஊழியன், ஒரு விசுவாசி, ஒரு தொழில், ஒரு வியாபாரியினுடைய கனவு
அது செத்து விடுகிறது அல்லது ஓடுகிறது, நின்று விடுகிறதோ, அன்றைக்கு தேக்க நிலைக்கு நாமே பிறப்பை கொடுத்து விடுகிறோம். உங்கள் தரிசனத்தை உயிரோடு வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே நிறுத்துகிறேன். தரிசனம் உயிரோட்டமாக இருக்க வேண்டுமானால் 3 விஷயங்கள். 1, நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஜெபம் தேவனோடு உள்ள தொடர்பு. யார் அனுதினமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் நின்று உயர்ந்து நின்று பல துன்பங்களை சகித்து ஊழியத்தை நிலைநாட்டினார்கள் என்றால் நான் நம்புகிறேன் ஒரே ஒரு காரணம், தங்கள் முழங்கால்கள் பலம் உள்ளதாயிருந்தது. நினைக்கிறேன் திரும்பவும் நம்ம முழங்காலுக்கு போக வேண்டும். ஆமென். எவ்வளவு முன்னேறினாலும், எவ்வளவு ஜெயித்தாலும், எவ்வளவு செல்வம் வந்தாலும், எவ்வளவு செல்வாக்கு வந்தாலும், இந்த முழங்காலை கர்த்தருக்கு முன்பாக மடிக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கனவுகள் ஓங்கி படர வேண்டுமானால், கனவு உயிரோடு இருக்க வேண்டுமானால் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என கர்த்தர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவை கொடுப்பேன், நீ அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை செய்வேன்னு சொன்னார். 2வது, உங்கள் கனவை நீங்க முன்னாடி வைக்கணும். அந்த கனவில் மகத்துவத்தில் நிற்க வேண்டுமானால் 2வது தேவை கர்த்தருடைய திருவசனம். ஆமென். 119ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், வார்த்தையின் பிரவேசனம் என் இதயத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தது. யாரெல்லாம் இந்த பைபிளை அனுதினமும் தியானிக்கிறார்கள், படிக்கிறார்களோ, நான் சொல்றேங்க, உங்க தரிசனம் அது வேற லெவல்ல போயிட்டே இருக்கும். ஆமென். இந்த பைபிளை ஓரங்கட்டினவங்க யாரும் முன்னேறல வரலாறு இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வசனம் வசனம் என்று ஏங்கி தவித்ததன் மேல் காத்து கடந்து யார் பிரசங்கம் பண்ணுகிறார்களோ, நான் சொல்றேங்க, உங்க தரிசனம் உயிரோடு இருக்கும் சபையில அது பிரகாசத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ தெற்கே போ, மேற்கே போ, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் போனார். நானும் எங்க மாடி மேல போய் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் 10 வீடு தான் தெரியுது. ஆமென். வேற என்ன நமக்கு தெரிகிறது? அந்த ஜியோகிராஃபி வேற, இந்த ஜியோகிராஃபி வேற. நான் நினைக்கிறேன் ஆபிரகாமுக்கு கிழக்கே மேற்கே பார்க்க சொன்னார். உங்களுக்கும் எனக்கும் இந்த பைபிளை கர்த்தர் தந்து, நான் சொல்றேன், ஆதி ஆமத்திலிருந்து மலாக்கி வரைக்கும், மத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் ஆழம் அகலம் நீளம் அலர்ந்து இதில் வளருவோமானால் நான் சொல்றேன், உங்க தரிசனம் தேசத்தை கலக்கும். வசனமே வாழ்வு. ஆமென். இதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயத்தை காண்பார்கள். வசனம் நம்மை வேறு பரிமாணங்களில் உருவாக்கி வணைந்து நம்மை வித்தியாசமாய் கொண்டு போவதை காணுகிறோம். நம்பர் 3, இப்படி சொல்றேங்க, இங்க அமர்ந்திருக்கும் போது ஒரு பாஸ்டரா 31 வருஷம் ஒரு சர்ச்சில் நான் இருக்கேன். ஆனா பீட்டர் என்கிறன் அவர்களை பார்த்து நான் கற்றுக்கொண்டிருந்தேன். போறாமே ஐசக் எமரன் பீட்டர் சேர்த்துக்கோங்க. ஏனோ தெரியல, வந்ததுலேருந்து வாயில பீட்டர் தான் வருது. மீண்டும் சொல்றேங்க, இங்க உட்கார்ந்து அவர் செய்கிறத 31 வருஷம் ஊழியம் பண்ண நான் கற்றுக்கொண்டிருந்தேன். ஆமென். ஏன் அங்க அவ்வளவு போறாம ஒரு ஆமீன் சொல்லியிருக்கலாம். ஏன்னா 3வது, ஒரு மனிதனுடைய விஷனை உயிரோடு வைக்கணும்னா உங்களுக்கு என்ன தெரியுமாங்க தேவை? கவனிப்பு. ஆமென். இங்கிலீஷ்ல சொன்ன அப்சர்வேஷன். உட்கார்ந்து எந்த இடத்திலும் கவனிச்சுட்டே இருங்க. ஆமென். எங்க போனாலும் பெற்றுக்கொள்ளுங்கள். கீப் ஆன் வாட்சிங். சாலமோன் ஞானிகளில் ஞானி என்று அழைக்கப்பட்டார். அவருடைய எழுத்துகளின் ஆழங்கள் இன்றைக்கும் எல்லாராலும் உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட அதன் ஆழத்தை படிக்கிறார்கள். காரணம் அப்சர்வேஷன். எங்க போனாலும் எறும்பை பார், வானத்தை பார், சூரியனை பார், பறவையை பார் என்று எல்லாவற்றையும் பார்த்து 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 கற்றுக்கொள்வார். பார்வை உள்ளவர்களாய் நீங்கள் இருந்தாலே உங்க ஊழியம் வேறு பரிமாணம் சென்று விடும். ஆமென். இங்க நீங்க 2 hour இருந்தீங்க, உங்களை போகும்போது சந்திச்சு கேட்கணும், என்ன கற்றுக்கொண்டீர்கள்? ஆமென். கீப் அப்சர்விங். அப்சர்வேஷன் இஸ் வெரி பவர்ஃபுல். நிறைய இடத்துல போய் நிற்பேன், ரொம்ப பெரியவர்கள் இருப்பார்கள், அந்த கும்பல்ல போய் நுழைஞ்சு நின்று அவங்க பேசுறதெல்லாம் கேட்பேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா அதெல்லாம் நிறைஞ்ச பக்கெட்டு. ஆமென். நான் காலியான பக்கெட்டு. நிறைஞ்ச பக்கெட்ல ஒரு துளி காலி பக்கெட்ல விழுறது நல்லதா, இல்ல காலி பக்கெட்ல இருக்கிற துளி ஒரு நிறைஞ்ச பக்கெட்ல விழுறது நல்லதா? இல்லைங்க, நம்ம எப்பவுமே பெற்றுக்கொள்ளுவர்களா இருக்க வேண்டும். எரேமியாவை அழைத்து கொண்டு போய் ஒரு காட்சியை காண்பித்து சொல்றார், கொயவன் கையில் களிமண் பாரு என்று சொன்னார். ஆமென். அந்த ஒரு பார்வை எனக்கு எத்தனை ஆயிரம் பாடலாய் மாறிவிட்டது, எத்தனை பிரசங்கங்களாக மாறிவிட்டது. கவனிப்புள்ளவர்களாக இருந்தாலே உங்கள் கனவு உயிரோட்டமாக இருக்கும் என்று சொல்லி 2வது பங்குக்கு வருகிறேன். நீங்கள் ஊழியத்தில் பாருங்க எத்தனை புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நான் அவரோடு நெருங்கி பழகி இருக்கின்றேன். 2ஆம் வருகை எருசலேம், இஸ்ரவேல், பல்வேறு ஆழங்கள் அலசி பார்த்து பேசத் தொடங்கினார். நான் நினைக்கிறேன் கடைசி காலங்கள் நான் சொல்வது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். He was speaking on second coming and depths of the Bible. நிறைய வசனங்களை நான் சொல்றேன். ஊழியக்காரராக இருக்கிற நம்ம ஒரு சபை தரிசனத்தோடு ஓங்கி படர்ந்து இந்த தலைமுறையில் ஒரு கைவரலை பதிக்க வேண்டுமானால் அறிவாற்றல் தேவை. ஆமென். சொல்லாத
என் ஜனங்கள் அறியாமையினால்தான் சிறையுண்டு போகிறார்கள். We must have knowledge of the word, knowledge of everything. எல்லாத்தை குறித்த அறிவு உங்களுக்கு இருப்பதாக. அறிவில் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருந்தால் ஜெயமாய் இருப்பீர்கள். மீண்டும் அவர் பக்கமாய் திரும்பி சொல்றேங்க, கர்த்தர் உங்களை எல்லா வேத அறிவோடும் ஆசீர்வதிப்பாராக. தகப்பனுக்கு இருந்ததை விட பல மடங்கு வேத அறிவை தருவாராக. இதையெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஆற்றலை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இவர் பாஸ்டர் மட்டுமல்ல, இந்த சபைக்கு ஒரு CEO மாதிரி. ஆமென். அந்த காலத்துல சபைனா ஒரு ஜெபம் பண்ண ஒரு காணிக்கை எடுக்கணும் போயிடலாம். இன்னைக்கு அப்படி கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிறைய நிர்வாக பிரச்சனைகள் உண்டு, நிறைய பொருளாதாரத்தை சமாளிக்கின்ற திறன்கள் உண்டு. நான் ஜெபிக்கிறேன், பாஸ்டர் ஐசக் என்கிறன் அவர்களை எல்லாவித அறிவாற்றலோடும் கர்த்தர் உயர்த்தி இந்த தலைமுறையில் பிரகாசிக்கிற ஆற்றலை கர்த்தர் கொடுப்பாராக. உங்களையும் பார்த்து சொல்றேன், நீங்களும் உங்கள் சந்ததிகளும் இந்த பூமியில் ஓங்கி படர்ந்து கிறிஸ்தவர்கள் அல்லது தேவ பிள்ளைகளுக்கு நிர்ணயித்த உயரங்களை நிற்க வேண்டுமானால் உங்கள் சந்ததிகள் அறிவாற்றலில் வளர வேண்டும். வேத அறிவும் வேணும், மற்ற எல்லா அறிவிலும் வளர்ந்து கொண்டே இருங்கள். என்றைக்கு அறிவை வளர்ப்பதை நிறுத்திவிடுவீர்களோ அன்றைக்கு உங்கள் வளர்ச்சி நின்று போய்விடும். ஆமென். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்லி முடிக்கிறேன். இந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன், என்னை தான் சொல்லுகிறேன், உங்களை சொல்லவில்லை. இந்த அளவுக்கு வளர்ந்துட்டேன், இந்த அளவுக்கு மேல என்னால வளர முடியலனா என்ன தெரியுமாங்க அர்த்தம்? அதுக்கு மேல வளரக்கூடிய அறிவு எனக்கு இல்லை என்று அர்த்தம். இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். குறிப்பாக ஊழியர்கள், வியாபாரிகள், தொழில் இருக்கிறவர்களை ஐயாவுடைய மறைவினால் உற்சாகப்படுத்துகிறேன். அறிவாற்றல் வளர்ந்து கொண்டே இருங்கள். ஆமென். ஏன்னா அதுதான் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமென். அவர் படித்து கொண்டே இருந்தார், எழுதி கொண்டே இருந்தார், பிரசங்கித்து கொண்டே இருந்தார். ஒரு டிராவல்ஸ் ஓப்பனிங்க்கு போயிருந்தேன், என்னை அழைத்தார்கள். கணத்துக்குரிய ஜெட்சன் ஐயா அங்கு இருந்தார்கள். அந்த கூட்டத்தில் கூட அரை மணி நேரம் பேசிய போது அவர் வருகை குறித்தும் எருசலேமை குறித்தும் பேசுவதை கண்டு பிரமித்து போனேன். அவ்வளவு ஆராய்ச்சிகளை தன்னுடைய வயதின் காலங்களிலும் அவர் செய்து கொண்டிருந்தார். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், படிப்பதை மட்டும் நிறுத்தாதிருங்கள். ஆமென். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ரோமாபுரியின் சிறையில் இருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். தன் வாழ்க்கையின் மேல் சூரியன் அஸ்தமிக்க போகிறது, பட்டயத்தை கழுத்தில் வைக்க போகிறார்கள், துண்டாக வெட்டப்படுகிற நாள் வந்துட்டு 1 மாசமோ 2 மாசமோ சிறையில் அவருடைய ஜீவன் பிரியும் என்று நன்றாக தெரிந்தும் தன்னுடைய இளைய ஊழிக்காரன் திமோத்தேவுக்கு பவுல் அடிகளார் நிருபத்தை எழுதும் போது இப்படி எழுதுகிறார், திமோத்தி, நீ வரும்போது ஒன்றை செய், ஜான் மார்க்கை உன்னோடு அழைத்து கொண்டு வா. இங்கிலீஷில் எழுதி சொல்றேன், bring your cloak, bring your parchments. அதுக்கப்புறம் சொன்னார், bring your books. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு வா என்று பவுல் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் சாவ போறேன்னு எனக்கு தெரியும், இதுல இருந்து எனக்கு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, இதுல இருந்து வெளியே வரமாட்டேன் எனக்கு தெரியும். ஆனாலும் என் ஏக்கம் எல்லாம் என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் படித்துக் கொண்டே இருப்பேன். இருக்கீங்க? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனால் தாங்க இயேசுவோடு கூட நடக்காத அப்போஸ்தலராக இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல், ஆமென், மற்ற அப்போஸ்தலரை விட 13 நிருபங்களை எழுதி வேதத்தினுடைய சத்தியங்களை விளம்புகிற ஆற்றலை கர்த்தர் கொடுத்தார். ஜெட்சனையா நமக்கு ஒரு ஆதாரம். ஆமென். நான் சொல்றேங்க, ஜெபிக்கணுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆராதிக்கணுங்க, எல்லாம் செய்யணுங்க. அதை விட அதிகமா இதை படிக்கணுங்க. சரி, நீங்க அல்லையே சொல்ல மாட்டீங்கன்னு தெரியாம. ஹல்லேலூயா. விசுவாசிகளே, இதுதாங்க உங்க வாழ்வு. உங்க ஜெட்சனையா உங்களுக்கு தந்தது இதுதான், வேதத்தினுடைய ரகசியம். இதை தியானித்துக் கொண்டே இருங்கள். இந்த வேதத்தில் இரவும் பல்ல கடிச்சு சொல்றேன், இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நீர்க்காலிகளின் ஓரத்தில் நடப்பட்ட விருட்சமாய் காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை போல இருப்பான். அவர் செய்வதெல்லாம் just the word. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஜோஷுவா கிட்ட சொல்றார், ஜோஷுவாவே, நீ மோசே இல்ல, ஆனா நீ வெற்றி பெறணும், நீ சாதிக்கணும், நீ கானான் போகணும். ஆனா ஒன்றை செய், இந்த வார்த்தை உன் வாயை விட்டு விலகாமல் இருப்பதாக. இதன் பிரமாணங்களை தியானித்துக் கொண்டே உன் வழிகளை நீ வாய்க்க செய்வாயாம. உங்க வழிகளை நீங்க வாய்க்க செய்யணும்னா ஒன்று தேவைங்க, இந்த வசனம். அல்லையா சொல்ல மாட்டீங்களா? இதை தியானிக்கவர்களா இருங்கள். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு ஆமீன் சொல்லிடுங்களேன், முடிச்சிடுறேன். லாஸ்டா one is vision, 2 is knowledge, 3 is faith. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்லுங்க. எல்லாம் இருக்கு, பைபிள் படிக்கிறேன், எல்லாம் படிக்கிறானுக்கு விசுவாசமே இல்லைன்னா ஒண்ணுமே சாதிக்க மாட்டீங்க. ஆமென். விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். விசுவாசமா நான் இருப்பேன்னு சொல்றவங்க ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே,
பாதையில் நீரே. எல்லாம் இருந்தாலும் அல்லேலூயா, எதுவும் இல்லைனாலும் அல்லேலூயா. உயர்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எல்லாரும் என்னை கைவிடும் போதும் அல்லேலூயா, 1000 பேர் இருந்தாலும் அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த விசுவாசத்தை உறுதியா வச்சிருக்கீங்க? முடிச்சிட நேரம் இல்ல. ஸ்ட்ராங் ஃபெய்த் வேணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதை விட லாங் ஃபெய்த் வேணும். எங்க ஐயாமார் கிட்ட, நம்ம பெட் ஜெட்சனையா கிட்ட கத்துக்க வேண்டிய பாதம். நிறைய பேருக்கு ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்கு, ஆனால் லாங் ஃபெய்த் இல்லை. உங்களுக்கு ஸ்ட்ராங் ஃபெய்த்தும் வேணும், லாங் ஃபெய்த்தும் வேணும். அப்படின்னா என்ன பாஸ்டர்? அன்றன்றைக்கு ஜெயிக்க வேண்டிய விசுவாசமும் தேவை, அடுத்த 50 வருஷம் நின்று ஜெயிக்கிற விசுவாசமும் தேவை. இல்லையா? சொல்ல மாட்டீங்க? ஆமேன். அடுத்த முறை நீங்க பேசுவீங்களா, நான் உட்காருவேன்ல, நான் சொல்ல மாட்டேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசமாக இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் வேறு பரிமாணம் கொண்டு போவார். நத்திங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் அ மேன் ஹூ பிலீவ்ஸ். சாதித்தவர்கள் அத்தனை பேரையும் பார்த்து கேளுங்கள், எப்படி நீங்கள் அதெல்லாம் சாதிச்சீங்க? அவர்கள் எபிரேயர் 11 தான் காட்டுவார்கள். விசுவாசத்தினாலே நீதியை சாதித்தார்கள், விசுவாசத்தினாலே சிங்கத்தின் வாயை கட்டினார்கள், விசுவாசத்தினாலே பேழை கட்டினார்கள், விசுவாசத்தினாலே ஈந்தெடுத்தார்கள். விசுவாசம் 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 விசுவாசம். ஒரு ஆமீன் சொல்லிடுங்களேன். எந்த தோல்வியும் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு தேவை விசுவாசம். ஆமேன். அதில் மட்டும் நீங்கள் நிலைச்சிருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை, 1 கொரிந்தியர் 15 கல்லறைக்கு போய் நிற்கும் போது, அடக்கம் பண்ணும்போது நான் வாசிக்கிற ஒரு வசனம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று படிக்கும்போது 1 கொரிந்தியர் 15:58 கடைசியில் வரும்போது 1 Corinthians 15:58 4th பாயிண்ட் கொடுத்து என் செய்தியை முடிக்கிறேன். He says, brethren, படிக்கலாமா யாராவது? இல்லை, 15:58 15:1. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, அது யார் அந்த அம்மா படிக்கிறாங்க அங்க? என்ன குரல் மாது? கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். அடி படிங்க. படிங்க. பிரயாசம் அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகவர்களாயும் இருப்பீர்களாக. இங்கிலீஷ்ல ஒரே வேர்டு அதற்கு, பைபிள் வேர்டு ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். ஆமென். மன உறுதியோடு உங்களுடைய லேபர், உங்களுடைய உழைப்பை கர்த்தருடைய ராஜ்யத்தில், சுவிசேஷ திருப்பணியில் பெருக்கிக் கொண்டே இருங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஷார்ட்டா சொன்னா, சோர்ந்து போகாதிருங்கள். ஆமேன். ஆபத்து காலத்தில் நீங்கள் சோர்ந்து போனால் உங்கள் பலன் குன்றி போகும். கொஞ்சமாயிருவீங்க. சோர்ந்து போகாதிருங்கள். ஒரு உற்சாகமா ஒரு 3 பேரை பக்கத்தில் தட்ட மாட்டீங்கன்னு தெரியாது, சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கிறத நிறுத்தாதீங்க, ஓடுறத நிறுத்தாதீங்க, ஜெபிக்கிறத நிறுத்தாதீங்க, பாடுறத நிறுத்தாதீங்க, அந்த அல்லேலூயா நிறுத்தாதீங்க, அந்த ஆமீன் நிறுத்தாதீங்க. எவன் என்ன சொன்னாலும் கர்த்தருக்காய் வாழுவதை நிறுத்தாதீங்க. பழைய எங்க சர்ச்சை கட்டும்போது சின்ன பையனா சுத்தி எடுத்து செவரெல்லாம் உடைச்சிட்டு இருப்போம். அப்போ செவரை உடைக்கும் போது ஒரு தட்டிலெல்லாம் அந்த சம்மட்டியில் உடையாது. அடிப்போம். முதல் அடி, 2 அடி, 3 அடி, 5 அடி, 10 அடி, 15வது அடியில செவரு சாயுதுங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சிலர் 2 அடி அடிச்சுட்டு அப்புறம் உட்காந்துட வேண்டியது, அப்புறம் ஒரு காப்பி குடிச்சிட்டு மெல்லமா வர வேண்டியது. செவரு அங்கதான் இருக்கும். செவரு விழணும்னா செவரு விழும் வரை அடிக்க வேண்டும். அடிப்பீர்களா? அந்த காலத்தில் தேர்தல் வரும்போது இந்த வார்த்தை அதிகமா தமிழகத்தில் கேட்கும், செய்வீர்களா? ஸ்டெட்ஃபாஸ்ட், மன உறுதியோடு கூட இருங்கள். கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு சபை கொடுத்திருக்கிறார். ஆமென். அஞ்சாமலும் சோராமலும் இருங்கள். உங்களை எதிர்த்து நிற்கிற எல்லா செவர்களும் இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. உங்க தலைமுறைகளுக்கு விரோதமாக ஏதேனும் காலத்தில் உங்கள் பெற்றோர்கள் செய்த தீய உடன்படிக்கையினால ஏதேனும் தடைகள் உங்கள் சந்ததிகள் வாழ்வில் இருக்குமானால் இன்றைக்கு இத்தனை ஊழியர்கள் நடுவில் நின்று இயேசுவின் நாமத்தில் இரத்தத்தின் வல்லமையினால் அறிக்கை செய்கிறேன், அப்படிப்பட்ட எல்லா தீய உடன்படிக்கைகளும் ரத்து செய்யப்படுவதாக. நல்லா கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. உங்கள் சந்ததி பலத்த ஜாதி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜெயமாயிருப்பீர்கள். பவுல் தன் சோர்ந்து போகாத தன்மைகளை பல விதத்தில் சொன்னார். ஆனால்
அதை பாடலாக கூட நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அவர் சொன்ன பாணி இப்படிதான் இருந்துச்சு: பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என் பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி என் லக்கை நோக்கி ஓடுகிறேன். எத்தனை நெருக்கி ஓடுவீங்க இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? பழைய இங்க பார்க்கும்போது தாங்க எனக்கு பெந்தெக்கோஸ்து சபையில் நிற்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். நான் மட்டும் கலர்ல பேண்ட் போட்டேனேன்னு ஒரு வருத்தம். ஆமென். வரும்போது ஐயா சொன்ன மாதிரி நானும் ஒரு ஒயிட் பேண்ட் போட்டிருந்தா உங்களில் ஒருவனாயிருப்பேன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பலத்த அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். உழைப்பில், தேவராஜ்யத்தின் உழைப்பில் சோராத ஒரு ஊழியக்காரனையும் விசுவாசியும் சத்துரு லேசில் முடித்து விடவே முடியாது. நீங்கள் ஓங்கி படர்வீர்கள், ஜெயிப்பீர்கள். உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென். ஒரே ஒரு அன்பு ஒரு அறிவுரையை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். வெற்றி தான் உங்க வீழ்ச்சிக்கே ஒரு அஸ்திபாரம். இயேசுவே ஆமென். வெற்றி தான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்க. வெற்றி தான் ஒரு ஊழியக்காரன் வீழ்ச்சிக்கு கூட ஆதாரம். உங்களை கர்த்தர் உயர்த்தும் போது ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த வெற்றியையும் கையாளுகிற திறனை கர்த்தர் கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த உயரத்தில் நின்று அதை சரியா கையாளலைன்னா திரும்ப கீழே வந்துடுவோம். இன்னைக்கு உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எங்க ஐசக் எங்கரன் ஐயாவை கர்த்தர் உயர்த்துவார். அந்த உயரத்தில் அவர் நிற்கும் போது இன்னைக்கே பார்க்கிறேன், சபையை நிர்வகிக்கும் திறனை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். He will handle everything so well. எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார். எங்கேயாவது இந்த பக்கம் போகும்போது வரும்போது யாரையாவது கேட்டு இந்த ஊழியத்தின் வளர்ச்சியை தூரன் என்று கேட்டுக்கொண்டு எங்கேயாவது அமர்ந்திருந்து தூரத்தில் அவருக்கு தெரியாமல் ஒரு சொட்டு ஆனந்த கண்ணீரை வடித்து இந்த ஊழியத்தின் வெற்றியை கொண்டாடுகிற திரள் நடுவில் நானும் ஒருவனாய் உங்க கூட இருப்பேன். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். உற்சாகமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். பவுல் இப்படி சொன்னார். சிறையில் உட்கார்ந்து கொண்டு சபைக்கு எழுதுகிறார். என்ன சொன்னார்? சந்தோஷமாயிருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன். ஆக்சுவலா சபையில் இருக்கிறவங்க சிறைக்கு எழுதியிருக்கணும். ஆமென். ஐயா மூட்டை பூச்சி கடிக்குது, நீங்க கஷ்டப்படாதீங்க, சோர்ந்து போகாது அவர் எழுதியிருக்கணும். ஆனா அவர் அங்கிருந்து எழுதுகிறார் சபைக்கு, சோர்ந்து போகாது, சந்தோஷமாயிரு. மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிரு. சோராதவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஜெயிப்பீர்கள். இந்த ஊழியக்காரனுடைய தலைமுறைகளை கண்டோம். உங்க தலைமுறை கர்த்தர் கைவிடுவாரா? சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், எருசலேமின் வாழ்வை காண்பாய், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும். இப்படி வச்சுக்கலாமா? இவ்வளோ திரள் மக்கள், உங்க சந்ததிகள், உங்க பேரன்கள். ஐசக் என்கிற ஐயா அங்க நின்று ஒவ்வொருத்தருக்கா கல்யாணம் நடத்தி குழந்தை பிரதிஷ்டை நடத்தி, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இருங்கோ 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 இருங்கோ. கல்யாணத்தை நடத்தி அந்த குழந்தைக்கு பிரதிஷ்டை நடத்தி அந்த குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த குழந்தைக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கிற வரைக்கும் கடவுள் அவருக்கு ஆயுசை கொடுத்து சிறந்த ஒரு ஊழியக்காரனாய் நிலைக்கும் ஆற்றலோடு நிற்க செய்வார். ஐயா சொன்ன வார்த்தையோடு முடிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். நல்ல கையை தட்டி ஒரு பலத்தாமேன்னு சொல்லுவோம்.